அன்பு தமிழ் நேசங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு நம் அரங்கத்தில் தமிழ் கவிதை உலகத்தோட ட்ரெண்ட் செட்டர் கவிஞர் சந்திரசேகரன் அவர்களின் மாற்றம் கவிதையை பற்றி ஆராய போகிறோம். கவிஞரை மாற்றம் என்னும் கவிதை எழுதுவதற்கு பின்னணி என்ன? ஒன்றுமில்ல ரம்யா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழக்கம் போல் எந்த மாற்றமும் இல்லாமல் இட்லி சாம்பார் சாப்பிட்டோட சாப்பிட உக்காந்தேன். என் மனைவி ஓடி வந்து, ஏங்க உங்கள் கூகுள் பேயில் 500 ரூபாய் மாற்றம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஷாக் ஆகிட்டாங்க. அடடா, அக்கௌண்ட்டில் பைசா மாறினா மட்டும் ஏன் இந்த சீற்றம்னு நினச்சேன். மாற்றம் தான் மனிதனோட ஏற்றம்னு தோணுச்சு. உடனே பேப்பரை எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். மாற்றம் கண்டு ஏனோ சீற்றம். மாற்றம் கண்டு ஏனோ சீற்றம், மாற்றம் தானே மனிதனின் ஏற்றம். மாற்றம் இன்றி ஏது முன்னேற்றம், மாற்றம் இல்லையேல் வரும் ஏமாற்றம். உயிர்த்துளி உடல் மாற்றம் உந்தன் தோற்றம், உருவத்தில் மாற்றம் பருவத்தின் ஏற்றம். உடையில் மாற்றம் உன்னதத் தோற்றம், உன்னுள் மாற்றம் உலகமே போற்றும். மாற்றம் போற்றுவோம், மாறிட பழகுவோம். இதை கேட்குறப்ப எங்கள் மாமியார் தான் எனக்கு ஞாபகத்தில் வராங்க. விறகடுப்பை மாற்றிட்டு கேஸ் ஸ்டவ் வாங்கினப்ப, ஐயோ இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, கேஸ் சிலிண்டர் வெடிச்சிரும்னு ஒரே சீற்றம். ஆனால் இப்போது இண்டக்ஷன் ஸ்டவ், மைக்ரோவேவ் ஓவன்னு அவங்க தான் கிச்சனையே ஆக்கிரமித்து வச்சிட்ருக்காங்க. ஆரம்பத்தில் எதிர்ப்பு, பின்னர் அக்செப்டன்ஸ். பல பேர் கவிஞரோட இந்த வரிகளை தான் பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க. ஏண்டா இந்த மாற்றம்னு ஒரே சீற்றம். மனித மனமே ஒரு விசித்திரமான மிஷின் லிங்கேசன். எந்த மாற்றம் வந்தாலும் முதல்ல பயப்படும், அப்புறமா கோபப்படும். பழைய குருடி கதவு தரடிங்கிற மாதிரி மாற மறுக்கிறவங்க அதே இடத்துல தான் நிற்பாங்க. உண்மைதான். முன்னாடிலாம் மேக்கப் போடணுன்னா பியூட்டி பார்லர் போகணும். இப்போல்லாம் ஃபோனில் இருக்க ஃபில்டரை மாற்றினாலே போதும், ஹீரோயின் மாதிரி மாறிடலாம். இதுவும் ஒரு வகையான ஏற்றம் தானே. அறிவியல் பூர்வமாக பார்த்தா மனுஷன் ஆதி காலத்தில் கல்லை தேய்ச்சி நெருப்பை கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ ஏஐ சாட்பாட் வரைக்கும் எல்லாமே மாற்றத்தோட ஏற்றம்தான். நிச்சயமாக இந்த வரி எனக்கு வளர்ச்சியின் உண்மையான அர்த்தத்தை நினைவூட்டுகிறது. வெள்ளத்தனே மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனேது உயர்வு. ஆனால் இப்போ இருக்கிற நிறைய பேரோட உயர்வே அவங்களோட போடுற இன்ஸ்டா ரீலை பொறுத்து தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, 10 வருஷமாக அதே ஹேர் ஸ்டைலு, அதே பைக்கு. ஏண்டி கொஞ்சம் மாறக்கூடாதா அப்படின்னு கேட்டால், நான் மாறாத தங்கம்னு டைலாக்லாம் பேசுவாள். ஆனால் அவளுக்கு அப்புறம் வேலைக்கு ஜாயின் பண்ணவங்க எல்லாம் கார் வாங்கி முன்னேறி போயிட்டாங்க. கம்பெனிகளுக்கு இது ரொம்ப பொருந்தும். காலத்துக்கு ஏற்ப மாறாத எத்தனையோ பெரிய நிறுவனங்கள்லாம் காணாமல் போயிருக்கு. அப்டேட் ஆகாத சாஃப்ட்வேரும் மாறாத மனுஷனும் ஒன்று தான், சீக்கிரம் கிராஷ் ஆகிடுவாங்க. மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை என்பதை தான் நம்ம முன்னோர்கள் பழமொழியாக வச்சுருக்கிறாங்க. ஓடுற மாட்டை தான் உலகம் மதிக்கும். இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் டயட் தான். நாளையிலேருந்து வெயிட்டை குறைக்க போகிறேன்னு சபதம் போட்டுட்டு நைட்டு பிரியாணியை ஃபுல் கட்டுறது. காலையில் எழுந்து வெயிட் மிஷினில் ஏறினீன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சம். ஏன்னா சாப்பாட்டு பழக்கத்தில் தான் மாற்றம் இல்லையே. பிஸ்னஸ் பண்ணுறவங்க கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கடையை மாற்றலைன்னா கல்லா பெட்டி நிறையாது, வெறும் ஏமாற்றம் தான் மிஞ்சும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பல ஏமாற்றங்களுக்கு காரணம் நாம் மற்றவங்க நமக்கேற்ற மாதிரி மாறணும்னு நினைக்கிறது தான். நாம் மாறினா நமக்கு எந்த ஏமாற்றமும் இருக்காது. என்னோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்தா எனக்கே டவுட்டாக இருக்கும். ஏன்னா குழந்தையாக இருந்தேன்னா இவ்வளோ பெரிய ஆளாகி நிற்கிறது இயற்கையோட மேஜிக். அறிவியல் பார்வையோடு பார்த்தா ஒரு சிறு உயிரணுவிலிருந்து 206 எலும்புகள் சதைகளோட ஒரு முழு மனுஷனாக நம்ம ஃபார்ம் ஆகியிருக்கோம். இதைவிட உலகத்தில் ஒரு பெரிய மாற்ற பயணம் உண்டா என்ன? பிறப்பே மாற்றத்தின் அற்புதம் என்பதை கவிஞர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். பள்ளி பருவத்தில் யூனிஃபார்ம் போட்டுட்டு ரெட்டை ஜடை பின்னிட்டு சுற்றின காலம் போய் இப்போ மாடர்ன் ட்ரெஸ் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மனசு மட்டும் பள்ளி பருவத்திலேயே தான் நிற்குது. இளமை, முதுமை இவை இயற்கையின் அழகான மாற்றங்கள்.
இப்போ இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தலையில் நரை வர்றதை பார்த்த உடனே ஏற்படுற சீற்றம் இருக்கே, அதுக்கு பயந்து தான் மாற்றத்தினை நோக்கி, அதாவது டை கடையை நோக்கி ஓடுறாங்க, நாம் உட்பட. ஆமாங்க, நம்ம வீட்டில் நைட்டியை போட்டு சுற்றிட்டு இருக்கும் போது யாரும் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. அதுவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு பட்டு புடவை நகையை போட்டு கெத்தாக போனால் வாங்க வாங்கன்னு நம்மளை உபசரிப்பாங்க. உடையில் வரும் மாற்றம் நமக்கு கெத்தான தோற்றத்தை தரும். இன்டர்வியூக்கு போகும்போது வெறும் ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு போனால் அதில் வர கம்பீரமே தனி. உடை என்பது வெறும் சாதாரண துணி கிடையாது, அது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். இதுக்கு தான் நம்ம ஊரில் ஒரு பழமொழி வச்சுருக்காங்க, ஆள் பாதி ஆடை பாதி, ஆடையற்றவன் அரை மனிதன். சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுற என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். ஆனால் அவன் யோகா தியானம்னு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கோபன்றதே அவனுக்கு வரதில்லை. பார்க்குறவங்களாம் என்னப்பா நீ இப்படி மாறிட்டேன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவனோட உள்ளத்தில் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. வெளிப்புறத்தில் ட்ரெஸ்ஸையோ ஹேர் ஸ்டைலையோ மாற்றுறது ரொம்ப ஈஸி, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈகோவையும் கோபத்தையும் மாற்றுறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த கவிதையோட இந்த வரியை நான் மாஸ் பஞ்சுன்னு சொல்லுவேன். மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா போன்ற தலைவர்கள்லாம் தங்கள் மனதுக்குள்ளே ஏற்பட்ட சிந்தனை மாற்றத்தின் மூலமாக தான் உலகத்தையே மாற்றியிருக்காங்க. எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின், மாற்றம் போற்றுவோம், மாறிட பழகுவோம். கவிஞர் ஒரு சூப்பர் மெசேஜ் சொல்லியிருக்காரு. மாற்றத்தை பார்த்து யாரும் பயந்து ஓடாதீங்க, மாற்ற பழகிக்கோங்கன்னு. ஆமாம், வர மாற்றத்தை வெல்கம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். மாற்றத்தை வரவேற்பது மட்டுமல்ல, அதற்கேற்றாற் போல நம்மளையும் மாற்றிக்கணுன்றது தான் இதோட ஆழமான கருத்து. அப்பாடி, கவிதையோட மகத்துவத்தை ரொம்ப கலகலப்பாக ஜாலியாக இதில் கற்றுக்கிட்டோம். சிறிய சொற்களில் எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கையில் மாறாதவன் காணாமல் போயிடுவான், மாறுறவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவான். கவிதையோட மைய கருத்து மாற்றமே வளர்ச்சியின் உயிர் நாடி. மாற்றம் என்பது தவிர்க்க வேண்டிய ஒன்றல்ல, தழுவிக்கொள்ள வேண்டிய ஒன்று. நேயர்களே, மாறும் உலகில் மாற மறுப்பவன் பழைய ஃபோன் போல அவுடேட் ஆகிடுவான். மாற கற்றுக்கொள்பவன் 5G 6G ஸ்பீடில் முன்னேறி கொண்டே செல்வான். மாற்றம் போற்றுவோம், மாறிட பழகிடுவோம். உடனே அந்த சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பட்டனை தட்டி உங்கள் விரலுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்க. மாற்றி யோசிப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.